ஸ்ரீ மகாகுரவ்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு இன்றைய நீதி கதைக்கு செல்வோம். அஸ்மின் சனே மகாபாகோ ராவணம் த்வம் வதிஷ்யசி ஏவமுக்த்வா ததாகஸ்த்யோ ஜகாமச யஜாகதம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். அஸ்மின் சனே மகாபாகோ ராவணம் த்வம் வதிஷ்யசி. இப்போ அகஸ்தியர் ராமரை பார்த்து சொல்றாராம், சில வரிகளை சொல்றாராம், அதெல்லாம் சொல்றா இந்த ஸ்லோகத்துல. அஸ்மின் சனே மகாபாகோ, அதாவது சிறந்த பெரிய கரங்களை கொண்ட உன்கிட்ட நான் என்ன சொல்றேன்னு தெரியுமா ராமா? கரெக்டான சமயம் வரும்போது, தக்க சமயம் வரும்போது, அஸ்மின் சனே மகாபாகோ ராவணன் துவம் வதிஷ்யசி, ராவணனை நீ வதம் செய்வாய் அப்படின்னு சொல்றா அவனோட அகஸ்தியர். அதாவது அழகான பலம் வாய்ந்த பெரிய கரங்களை உடையவனே, நீ ராவணனை தக்க சமயத்துல, கரெக்டான சமயத்துல, ரைட் மொமெண்ட்ல வதம் செய்வ அப்படின்னு சொல்றா அவனோட அகஸ்தியர். அஸ்மின் சனே மகாபாகோ ராவணன் துவம் வதிஷ்யசி ஏவமுக்த்வா ததோகஸ்தியோ ஜகாமச யதாகதம். இப்படி ஆசீர்வாதம் செஞ்சதுக்கு அப்புறம், ஆசியை வழங்கினதுக்கு அப்புறம், எந்த விதத்துல எந்த முறையில கீழே இறங்கி வந்தாரோ, மேலேந்து வானத்திலேருந்து எந்த முறையில கீழே இறங்கி வந்தாரோ அதே விதத்துல அதே முறையில மேலேயும் சென்று அடைகிறாராம் நம்மளோட அகஸ்தியர். அதாவது அவர் கீழே உபதேசம் எல்லாம் பண்ணி இந்த சூரியனை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லி கடைசியில அவரோட ஆசீர்வாதங்களையும் தந்து நீ நிச்சயமாக ஜெயிப்ப அப்படின்னு ஒரு ஹோப்பையும் தந்துட்டு, நம்பிக்கையும் தந்துட்டு, திருப்பியும் அவர் எங்கேருந்து வந்தாரோ அதே இடத்துல போய் இருக்கிறாராம் நம்மளோட அகஸ்தியர். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இன்னைக்கு நம்ம அடிப்பட்ட நாய் அப்படின்னு தலைப்புல நீதி கதையை பார்க்கலாம். அடிப்பட்ட நாய், இந்த கதையில இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரியே ஒரு நாய் இருக்கு. அந்த நாய்க்கு அடிபடுறது, அந்த அடிப்பட்ட நாயை சுற்றி தான் இந்த கதையே நடக்கிறது. என்ன ஆறுதுன்னா, ஒரு நாள் ஒரு கோவிலோட தெப்ப குளத்துல போயிட்டு ஒரு நாய் தூங்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கும்போது அந்த கோவிலுக்கு வந்த ஒரு பக்தன் அங்க இருக்கிற நாயை பார்த்து, அது ரொம்ப அழுக்கா இருந்ததாம் அந்த சமயத்துல. ஏன்னா நாயெல்லாம் நம்மள மாதிரி குளிச்சுட்டு இருக்காது டெய்லியுமே. அதனால அழுக்கா இருக்கிற அந்த நாயை பார்த்து கோவப்படுறாராம் இவர். கோவப்பட்டு கத்த ஆரம்பிக்கிறாராம், இது இறைவன் இருக்கும் இடம், இந்த இடத்துல போயிட்டு இப்படி அழுக்கா நாயெல்லாம் யார் உள்ள விட்டது அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாராம் அந்த பக்தன். இந்த பக்தன் இப்படி கத்திட்டு இருக்கும் போதும் கண்டுக்காம தூங்கிட்டு இருக்கான் இந்த நாய். திடீர்னு பார்த்தா பக்கத்துல இருக்கிற ஒரு கல்லை எடுத்து கோபத்துல அந்த நாய் மேல விட்டெறிகிறாராம் இந்த பக்தன். அதுவும் கரெக்டா யாரை எய்ம் பண்ணி அவர் விட்டாரோ அதே இடத்துல போய் விழறதாம் அந்த நாய் மேலேயே. அந்த நாயும் பாவப்பட்டு அது அடிபட்ட உடனேயே அந்த இடத்துல இருந்து ஓடி போறதாம். இந்த பக்தனும் அவன் அங்க போய் செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறானாம் அங்க. இப்படி இருக்கும்போது இந்த சம்பவங்கள், இந்த நிகழ்ச்சிகள்லாம் எந்த சமயத்துல நடந்தது அப்படின்னா, திரேதா யுகத்துல ராமர் ராஜ்யம் இருக்கும்போது, ராமரோட அந்த ஆட்சி இருக்கும்போது அந்த சமயத்துல நடந்ததாம் இதெல்லாம். ஒரு நாள் நம்ம ராமர் ராஜாவாக இருக்கும் காரணத்தினால் இந்த தெரு வீதிகளுக்கெல்லாம் அயோத்தியால இருக்கும் வீதிகளுக்கெல்லாம் ஒரு வீட்லயும் போயிட்டு சென்று எல்லார்கிட்டையும் நலம் விசாரித்து ஏதாவது குறைகள் இருக்கா அப்படின்னு கேட்டறியறதுக்காக போயிருக்காராம். இந்த மாதிரி இவர் போகும்போது இந்த அடிப்பட்ட நாயும் அதே இடத்துல வர்றதாம். ராமரை பார்த்த உடனே கண்ணுல கண்ணீர் வர ஆரம்பிக்கிறதாம் அந்த நாய்க்கு. ஓடி ராமரை பார்த்து வர்றதாம். இந்த நாயை ராமரை பார்த்து வந்ததுக்கு காரணம் என்ன, அதை பார்த்த ராமர் செய்த செயல் என்ன, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.